யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் இந்த சம்மர் டைமில் குறிப்பாக பெண்கள் அதிகமாக ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயம் அப்படின்னா அது இந்த யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் தான். ஸோ யூடிஐ எதனால் வருது, இந்த யூடிஐ வந்துச்சு அப்படின்னாக்கா நம்ம திங்ஸ் டு டூ திங்ஸ் டு அவாய்ட் என்னங்கிறத பார்த்துருவோமா குயிக்காக. வணக்கம், நான் ஹோமியோபதி மருத்துவர் டாக்டர் ஐவன் பேசுகிறேன். யூடிஐ இருக்கும்போது நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய சிம்டம்ஸ் என்னென்னலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம யூரின் போகும்போது ஒரே எரிச்சல் இருக்கும், அர்ஜ் டு யூரினேஷன் அதிகமாக யூரின் போயிட்டே இருக்கும், இந்த மாதிரி சிம்டம் இருக்கும். அதே மாதிரி பெயின் வைல் பாசிங் யூரின் இருக்கும். சம்டைம்ஸ் வந்து ஹெமச்சூரியன் சொல்லக்கூடிய கண்டிஷனுங்க, பிளட் இன் யூரின் கூட இருக்கும். அதுக்கப்புறம் ஃபீவர் வித் சில்ஸ், இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாமே நீங்கள் யூடிஐ இருக்கும்போது ஃபேஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த யூடிஐ வரும்போது இதுலேருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்காக எந்தெந்த விஷயங்களை பண்ணணும் பண்ணக்கூடாதுங்கிறத ஒரு குயிக்காக பார்த்துருவோமா. ஃபர்ஸ்ட் திங்ஸ் டு டூ. வாட்டர், தண்ணி மினிமம் 3-4 லிட்டர் தண்ணியாவது நம்ம டெய்லியும் குடிக்கணுங்க. இதுதான் பேசிக்கான திங். ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்மளுடைய ப்ரைவேட் பார்ட்டோட ஹைஜீன். குறிப்பாக நைட் டைமில் இன்னர் வேர் அவாய்ட் பண்ணுறதும், நைட் டைமில் வார்ம் வாட்டரை வச்சு நம்மளுடைய ப்ரைவேட் பார்ட்ஸை வாஷ் பண்ணிட்டு படுக்கிறதும் பேசிக்கான நமக்கு ஹைஜீனுங்க. திங்ஸ் டு அவாய்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம பப்ளிக் டாய்லெட் யூஸ் பண்ணும்போது அது ஹைஜீனிக்காக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் செக் பண்ணணுங்க. ஏன்னா அதில் இருக்கக்கூடிய பாக்டீரியாஸில் குறிப்பாக அந்த ஈகோலைங்கிற பாக்டீரியா இருக்கு இல்லைங்களா, அது அங்கேருந்து நமக்கு ஈஸியாக பரவுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை நம்ம அவாய்ட் பண்ணணும். ரெண்டாவது அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா காஃபி அண்ட் ஆல்கஹால். ஸோ கஃபைன் கண்டென்ட் இருக்கக்கூடிய விஷயங்களை கண்டிப்பாக நம்ம முழுமையாக அவாய்ட் பண்ணி தாங்க ஆகணும். இப்போ நான் சொல்லியிருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் தாங்க. இந்த ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் நம்ம பண்ணியும் நமக்கு இந்த சிம்டம்ஸ் எதுவுமே நமக்கு கண்ட்ரோல் ஆகலை அப்படின்னாக்கா அந்த இடத்துல தான் நீங்கள் ஒரு மருத்துவரை சந்திக்கணும். குறிப்பாக இதில் ஹோமியோபதிக்கு ஏகப்பட்ட மெடிசன்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட தீர்வுகளும் இருக்குதுங்க. ஸோ மேலும் இந்த விஷயங்களுக்கான உங்களுக்கு சிகிச்சைகள் வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், மற்ற டீட்டெயில்ஸை நாங்கள் ஷேர் பண்ணுறோம்.